இப்போ இந்த குரு விவரங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் பயிற்சி ஆகுது. 11ஆம் இடம்ன்றது சக்ஸஸ்ஃபுல். அப்போ இவன் இதுவரைக்கும் ஆசைப்பட்டது எதுக்கெல்லாம் விருப்பப்பட்டான் எல்லாத்தையுமே இது கையில் கொடுக்கும். சனி கன்னியாலக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி, இன்னொருத்தர் 6 குடையவர். அப்போ கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்க நீண்ட நாள் கொழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சோகம் இது ஏக்கம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு பகவான் முனியத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து. இப்போ குரு வந்தவுடனே அவரே 6 குடையவர் சாரை வாங்கி 11 உட்காந்து 6 குடையவரை பார்க்கும்போது கடன் நிவர்த்தி. கடன் பிரச்சனை. ஆமாம். 9ஆம் இடம் தகப்பன், 4ஆம் இடம் தாயார். கன்னி எல்லா ராசியை நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்த்துட்டோம். குரு பயிற்சி லக்ன ரீதியான பலன்களை இப்போ நம்ம பார்க்கணும் ஐயா. கன்னி ராசி இப்போ பொதுவாக கடமை தவறாத மனிதர்கள் அந்த உடலுக்கு அடையாளம் காட்டுவதே கன்னி தான். அப்போ கடமை இவங்க ஃபஸ்ட்டு கடமை தான். இப்போ இந்த குரு விவரங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் பயிற்சி ஆகுது இல்லையா. 11ஆம் இடம்ன்றது சக்ஸஸ்ஃபுல். அப்போ இவன் இதுவரைக்கும் ஆசைப்பட்டது எதுக்கெல்லாம் விருப்பப்பட்டான் எல்லாத்தையுமே இது கையில் கொடுக்கும். என்ன அப்போ குரு சனி சாரத்தில் வர்றார். சனி கன்னியாலக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி, இன்னொருத்தர் 6 குடையவர், 2 அதிகாரம் வர்றார். ஆனால் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்க நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சோகம் இது ஏக்கம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு பகவான் முனியத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். என்ன சரி இவ்வளோ நாளாக எனக்கு அந்த கடன் இருந்துச்சு, இந்த கடன் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னா 6 குடையவர் சனி, அவர் ஜலராசியில் இருக்கார். இன்னமும் கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கடன் வாங்கி செலவழிக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ குரு வந்தவுடனே அவரே 6 குடையவர் சாரை வாங்கி 11 உட்காந்து 6 குடையவரை பார்க்கும்போது கடன் நிவர்த்தி. கடன் பிரச்சனை. ஆமாம். சரி, அதில் இன்னொரு பக்கம் இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். 9ஆம் இடம் தகப்பன், 4ஆம் இடம் தாயார். அப்போ இந்த 2 இடத்துக்கும் ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சனி. தாயாரை விட தகப்பனாருக்கு தான் அதிக சோதனை. அப்போ இவருடைய பார்வையை இந்த குரு பாக்கியஸ்தானம் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது இதுவரைக்கும் தகப்பனாருக்கு இருந்த அத்தனை பிரச்சனையும் சால்வ் இல்லையா. அதுபோக இப்போ இந்த இடத்துல சனி 9ஆம் இடம், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடம், 4 9, இது காலபுருஷனுக்கு 2 9. சிலருக்கு தாய் தகப்பன் சொத்து மூலமாக வர்றது செய்கிறது, உயர்கல்வியை உயர்கல்வியை நல்லா கொடுக்கறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் உயர்கல்வியில் படிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், காதல் வயப்படக்கூடிய கட்டாய சூழல் இதில் இருக்குது. அப்போ குரு பார்ப்பார். 7 குடையவர் குருவே 5 குடையவர் சாரை வாங்கி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவன் நல்லா அழகாக இருக்கா வச்சுக்கூடா அப்படிங்கும் இந்த குரு. அப்போ லவ் மேரேஜ், அதாவது விருப்பப்பட்ட திருமணம் இதெல்லாம் நடக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக காதல் திருமணமாகவும் நல்லாயிருக்கும். என்ன அப்போ மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. கல்யாணம் பண்ணோடனே ஒரு குழந்தையும் பத்து போடுவாங்க. அதனால் சுகபோகமாக இருக்கும். அப்போ 11 இருக்கக்கூடிய குருவை பற்றி நான் குறை சொல்கிறேன். ஆனால் அவருடைய பார்வை 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் தான் விழுகுது. இது ஒரு நல்ல அம்சம் தான். அப்போ இவருடைய புதிய முயற்சி ஒரு இடமாற்றத்தின் மூலமாகவோ அல்லது எடுக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து அதில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அதனால் கன்னிக்கு குரு அற்புதமான பல விஷயங்களை செய்ய காத்திருக்காரு. ஆமாம், இங்கே கல்யாணம் முடியும், குழந்தை வரும், அதே மாதிரி சொத்து வாங்கிடுவாங்க. இதை விட வேற என்ன வேணும்? நிம்மதியான வாழ்க்கை நல்லா இருக்குது. கன்னியாலக்கணத்துக்கு சூப்பர். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவார். 12 வருஷம் கணக்கு. வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலேயும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் மனிதனுடைய இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா இந்த குருனுடைய மூலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது.
அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிரும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள் பருவம் மாறும். நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் வந்து பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவன் இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு, காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், அது ஒரு ஜலராசி இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜலராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குருப்பெயர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார், இப்போ கும்பத்தில் இருக்கார். அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில், மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்தாலும் திரிகோணத்தில் சனி பகவான் வந்துடுறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான்.